கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எரேமியா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பின்வருமாறு சொல்கிறது. நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்லுகிறது எப்படி? மெய்யாகவே இதோ வேத பாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. எனக்கு அன்பானவர்களே, அநேக வேளைகளிலே நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய கரங்களிலும் வேத புஸ்தகம் இருக்கிறது. இன்றைக்கு வேதத்தை நாம் எளிதில் படிக்கக்கூடிய பல வசதி வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். உதாரணமாக, நம்முடைய மொபைல் ஃபோன்ஸில் நம்ம வேதாகமத்தை டவுன்லோட் செய்து நம்ம எங்கே உட்கார்ந்துருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அதை நம்ம வாசிக்க முடியும். அதே போல் நம்ம கார்லேயோ பஸ்லேயோ பயணம் செய்யும்போது யூடியூப்பில் போனோம்னா நமக்கு வேதத்தை வாசித்து கொடுப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி பல வழிகளில் நம்ம வேதத்தை கற்றுக்கொள்ள முடியும். அநேக புஸ்தகங்கள் வேதத்தை விளக்குவதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வேதத்தை நம்ம முறையாக கற்றுக்கொள்ளாத போது நாமே ஞானிகள் என்று நம்ம எண்ணிக்கொள்ளக்கூடும். இந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த இடத்துல தான் இருந்தாங்க. அவங்க நாங்கள் ஞானிகள், எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே நாங்கள்லாம் கிறிஸ்தவங்கப்பா, எங்களுக்கு என்ன புதுசாக நீங்கள் கற்றுத்தர போகிறீங்க, எங்களுக்கு தெரியாதது என்ன இருக்குது? எத்தனையோ பாஸ்டர்ஸ், எத்தனையோ ஊழியக்காரங்க, பெரிய பெரிய பிரசங்கியாக்கள்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், எங்களுக்கு தெரியாதது புதுசாக நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்க போகிறீங்க? இந்த எண்ணத்தில் நிறைய கிறிஸ்தவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களில் அநேகர் அபத்தமான போதனைகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நினச்சி பாருங்கள், எரேமியாவுடைய நாட்களிலே நல்ல போதகர்கள் மிகவும் குறைவாக இருந்தாங்க. எந்த இடத்துல பார்த்தாலும் கள்ள போதனை. அவங்க வேதத்தை தான் எடுத்து பிரசங்கம் பண்ணாங்க, ஆனால் வேதத்தை அபத்தமாய், அது கடவுள் என்ன சொல்லுகிறார் என்பதை அறிந்து கொள்ள விரும்பாமல், கடவுள் என்ன சொல்கிறார் என்பதை ஆராய்ந்து கற்றறிந்து போதிக்க விரும்பாமல் தங்களுடைய மனதில் என்னவெல்லாம் தோன்றினதோ அதையெல்லாம் கடவுளுடைய வார்த்தையாக புல்பிட்லேருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த இஸ்ரவேல் மக்கள் அவங்கள ஞானிகள் என்று அவர்கள் கருதி கொண்டாலும், ஆனால் அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வேதத்தை முறையாக அறியாதவர்களாக இருந்தபடினால எரேமியா இல்லை அதற்கு முன்னாடி ஏசாயா இல்லை எரேமியாவுடைய காலத்தில் வந்த எசேக்கியேல், இந்த மாதிரி கர்த்தருடைய உண்மையான ஊழியர்களை புறக்கணித்து விட்டார்கள். என்னடா இந்த எரேமியா எப்போ பார்த்தாலும் பாவம் பண்ணுறோம், உங்களை பாபிலோன்காரன் வந்து பிடிச்சிட்டு போயிடுவான், இந்த எசேக்கியேல் தேவாலயம் அழிக்கப்படும், இப்படிலாம் தேவையில்லாமல் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்களே, அந்த போதகரை பாரு, அவர் எவ்வளோ நம்பிக்கையை கொடுக்குற விதமாக பேசுகிறார். எல்லாரும் பாவம் பண்ணுறவங்க தானே, எல்லாரும் தப்பு பண்ணுறவங்க தானே, அவர் பாரு எவ்வளோ அழகாக நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாரு. அப்போ இன்றைக்கி இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் தான் மக்களுக்கு தேவை. நீ எப்படியோ எக்கடோ கெட்டுப்போ, என்ன பாவம் வேணாலும் பண்ணு, கடவுள் அன்பானவர், உன்னுடைய பாவத்தை மன்னிச்சிருவார், நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், எந்த தண்டனையும் வராது, நீ கிறிஸ்துவுக்குள்ளாக பாதுகாப்பாக இருக்கிற, அப்படி சொல்லியே திருச்சபையை ஏமாற்றி கொண்டிருக்கும் அபத்தமான ஊழியர்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறார்கள். வேதத்தை தெளிவாக விசுவாசிகள் அறியாமல் இருப்பதினாலே அப்படிப்பட்ட போதனைகளில் சிக்குண்டவர்களாய் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் கடவுள் பயமற்ற ஒரு சமுதாயமாக, பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து கற்றறிய நேரம் ஒதுக்காத ஒரு சமுதாயமாக, ஜபமற்ற ஒரு சமுதாயமாக, ஆடல் பாடல் சபைகள் பெரிய பெரிய சபைகளாக வளர்ந்து கொண்டிருக்கு, மியூசிக் சிஸ்டம்ஸ், மியூசிஷியன்ஸ், அற்புதமான பாடல் நேரம், ஆனந்தமான செய்தி நேரம். ஆனால் வாழ்க்கையில் பாவம், வெறுமை, வாழ்க்கையில் கர்த்தருக்கு இடமில்லை, கர்த்தரை விட்டு வெகு தூரத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க, இந்த சபையில் இந்த பாஸ்டர், இவர் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் ஒரு நல்ல சபையில் இருக்கிறோம், எங்களுடைய போதகர் நல்ல போதகர் என்று நினைத்து ஆண்டவர் சொல்வது போல மெய்யாகவே வேத பாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. இந்த வேத பாரகர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் இருந்த போதகர்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அபத்தமாக்கினபடியால் மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள். இன்றைக்கும்
நம்முடைய தமிழ் கிறிஸ்தவ சமுதாயம் இப்படிப்பட்ட அபத்தமான போதகர்களால் வஞ்சிக்கப்பட்டு தேவ பயமற்ற வேதத்தை விட்டு வெகு தூரம் விலகி சென்ற ஒரு சமுதாயமாக இருக்கிறது. இந்த சமுதாயத்திற்காக நாம் மன்றாடுகிறவர்களாகவும் அவர்களைப் போல நாம் இல்லாமல் வேத வசனத்தை நேசித்து தியானித்து கள்ள ஊழியர்களின் கள்ள போதனைகளை அடையாளம் கண்டு மெய்யான போதனைகளை நாடி சத்தியத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணித்தவர்களாகவும் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே அந்த ஞானத்தை நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.